அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தமமான மனிதர்கள், நேர்மையான மனிதர்கள் யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில பேர் தான் நம்ம விரலை விட்டு சொல்லலாம். நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 பேர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம யார்கிட்டையாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க உடனே யோசிப்பாங்க. இப்போ கெட்டவர்கள் பேரை நீங்கள் ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னா 10 பேர் இல்லை, அவங்க இந்த ஊரே, இந்த உலகமே கெட்டவர்கள் நிறைஞ்சிருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லவர்கள்னு சொல்லக்குள்ள யோசிக்கிற நம்ம கெட்டவர்கள்னு சொல்லக்குள்ள யோசிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறது யார் அப்படின்னா இந்த கெட்ட மனிதர்கள் தான். இப்போ இந்த கெட்ட மனிதர்கள்னால் முழுமையாக இவர்கள் கெட்ட மனிதர்களா அப்படின்னா அப்படி இல்லை. அவர்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல எண்ணம், நல்ல செயல்கள் இருக்கும். ஆனால் கெட்ட செயல்கள் அதிகமாக இருக்கும். அதனால் அவர்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெட்ட வழக்கங்கள் உள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மிக தூய்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க, மக்களுக்காக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை சித்தர்களும் மகான்களையும் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அவங்கள சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் திறமும் சில பேர் ரிஷி பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக ஒரு குடிசையில் வாழ்ந்தவங்க. மக்களுக்காகவே அவங்க வாழ்வாங்க, மக்களுக்காகவே பயிற்சிகள் எல்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ அடுத்தாற்போல் இருக்கிறவங்க யார் அப்படின்னா சித்தர்கள் கூட்டத்தில் இவங்க திருமணமாகாமல் தன்னோட வாழ்க்கையும் இழந்துட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்துட்டு மிகவும் எளிமையாக நம்மளால் யாராலையுமே வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்பம் அப்படின்ற ஒன்றையே பெருசாக அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ புத்தர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாவாக வாழ்ந்தவர். அவர் எப்படி வாழ்ந்தாருன்னா ஒரு பரதேசியாக, ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்தார். அப்போ இருக்கிறதுலே மிக மிக தூய்மையான மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகான்களும் சித்தர்களும் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டவர்களையும் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த வரிசையில் இந்த ராகவேந்திரர், விவேகானந்தர் இவங்களை அடுக்கிக்கிட்டே